அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க போவது சங்கீத உலகில் புதிய உயரங்களை தொட்ட டி.எம். கிருஷ்ணாவை. தான் உண்டு, தன் கச்சேரி உண்டு, டிசம்பர் சீசன் உண்டு, தன் வருமானம் உண்டு என்று தன் வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டு விடாமல் அதையும் தாண்டி இந்த சமூகத்தை ஆழமாக கவனிப்பவர், பல சர்ச்சைகளின் நாயகன். தன்னுடைய சங்கீதம் சாதாரண கடைகோடி மனிதனை சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர். வணக்கம். வணக்கம். டி.எம். கிருஷ்ணா யார்? ஒரு ரெபலா, ஒரு புரட்சி பாடகரா, ஒரு கம்யூனிஸ்டா? நீங்க கேக்குற கேள்வி நிறைய பேர் கேக்குற கேள்வி. ஃபர்ஸ்ட் டி.எம். கிருஷ்ணா ஏதாவது ஒரு பொட்டிக்குள்ள இருக்கணும்னு எதுக்கு விரும்புறீங்க நீங்க? நான் டி.எம். கிருஷ்ணா ரிபெல்லும் இல்லைங்கிற, கம்யூனிஸ்டும் இல்லைங்கிற, புரட்சி பாடகரும் இல்ல, கேள்வி கேட்கிற ஒரு மனிதன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஒரு பொட்டிலையும் போடாதீங்க. இப்போ ஒரு கருத்துல நீங்க என்ன கம்யூனிஸ்ட் நினைச்சுக்கலாம், இன்னொரு கருத்துல கம்யூனிஸ்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம் என் கருத்து. சோ நான் கம்யூனிஸ்டா இல்லையா? சோ அதனால நம்ம பண்ற பெரிய தவறு எனக்கு என்ன தோன்றதுன்னா, சமுதாயத்துல எல்லாருமே ஒருத்தரை பார்த்தோம்னா அவனை ஏதாவது ஒரு பொட்டியில நம்ம சீக்கிரம் போட்டுடணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம், அப்பதான் அவனை நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு அவனுக்கு இவ்வளவுதான் பாவரு எல்லாம் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு நம்மளுக்கு சந்தோஷம். அதனால எனக்கு விருப்பம் ஒரு பொட்டிலையும் இருக்க வேண்டான்னு தான் என்னோட விருப்பம். சரி, ரொம்ப மிக இளம் வயதிலேயே, என்னுடைய ஞாபகத்து 12 வயசுலயே நீங்க மேடை கச்சேரி உட்கார்ந்தவர். இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய புகழை அடைவீர்கள் என்று எதிர்பார்த்தீர்களா? நிச்சயமா இல்லைங்க. நான் ஆக்சுவலா பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சது ஒரு 6 வயசுல. அப்போ எங்க அம்மா பாடுவாங்க, பட் மேடையில நான் கச்சேரி மாதிரி இல்ல. சோ அவங்க கத்துட்டு இருந்தாங்க. 3 வயசுல அவங்க கத்துக்கிறச்ச நான் ஒரு குச்சியை வச்சிருந்து, அந்த குச்சி தான் தம்பூரா மாதிரி வச்சிருந்தேன். பின்னாடி சும்மா நான் பாடுவேன். அவங்க என்னெல்லாம் பாட்டு பாடுவாங்களோ அதெல்லாம் நான் சும்மா கேள்வி ஞானத்துல. சோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துன்ற வாத்தியார் பாகவதூர் சீதாராம சர்மா, ஆந்திர பிரதேஷ், குச்சிப்புடி கிராமத்துல இருந்து. அந்த குச்சிப்புடி கிராமமே கலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்கேருந்து வந்தவர். அவர் அப்போ கலாட்சத்துல இருந்தார். சோ அவர் சொல்ற இந்த பையனுக்கு கொஞ்சம் பாட்டு வருது சொல்லி கொடுக்கலாம், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். 6 வயசு இருக்கும். அப்போ கூட நீங்க 8 வயசுல நான் ரோட்ல கிரிக்கெட் ஆடுறது தான் எனக்கு ஆக்சுவலா விருப்பம். 5 மணிக்கு கிளாஸ்க்கு ஒரு வாத்தியார், ஐயோ இன்னைக்கு கிரிக்கெட் போயிட்டு இருந்தா நான் கவலைப்படுவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 1983 வேர்ல்ட் கப் அது சரியா பார்க்க முடியும்னு வருத்தம், ஏன்னா பாட்டு கிளாஸ் இருந்தது. சோ நான் ஒரு கலைஞன் ஆவேன் நினைக்கவே இல்லைங்க. 12 வயசுல எனக்கு முதல் கச்சேரி நான் பாடுறது மியூசிக் அகாடமியில ஸ்பிரிட் ஆஃப் யூத் நடத்துவாங்க. அதெல்லாம் முதல் கச்சேரி பாடினேன். அப்ப கூட எங்க வாத்தியார் ஒரு டி.டி. வாசு தான் பிரசிடண்டா இருந்தார். அவர் எங்க வாத்தியார் கிட்ட இவன் பாடுவானா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி அவனை பாட வைக்கலான்னு பாடினேன். அப்ப கூட நான் ஏதோ சின்ன வயசு 12 வயசு பாட சொன்னாங்க, பாடினேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒன்னும் கிடையாது. எனக்கு எப்போதுமே கொஞ்சம் பயம்னு ஒரு விஷயம் ஜாஸ்தி கிடையாது. அதனால அப்ப கூட பயம் கிடையாது. சின்ன வயசுல இன்னும் குறைச்சல், வயசாக தான் பயம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் சும்மா பாடினதுதான். நான் அப்ப கூட ஒரு எக்கானமிஸ்ட், ஆக்சுவலா ஒரு 8th கிளாஸ் 9th கிளாஸ் கேட்டா நான் எக்கானமிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். எனக்கு எக்கனாமிக்ஸ் மேல ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நான் எக்கனாமிக்ஸ் ஃபாலோ விவேகானந்தால படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பிஏ எக்கனாமிக்ஸ் தான் படிச்சேன். இந்த சங்கீதம் உங்களுக்கு குறுகிய காலத்துல நீங்களே எதிர்பார்க்காத உயரத்தை உங்களுக்கு உட்கார வச்சிருச்சு. டெஃபினட்டா அதை ஒத்துக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் தான் உங்களை உயரத்துக்கு உட்கார வச்சது. நீங்க ஒத்துக்கலைன்னா அது சாஸ்திரிய சங்கீதம் பரவலாக சொல்லப்படுது. இந்த சங்கீதத்தையே நீங்க கொஸ்டின் பண்றீங்க. இரண்டாவது, இந்த சங்கீதத்துல உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் பரம ரசிகர்களா இருக்காங்களோ, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டினா அவங்கள தான் நீங்க விமர்சனம் பண்றீங்க, டாமினேட்டட் அப்படின்னு சொல்றீங்க. அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சங்கீதம் சொல்றீங்க. அவங்களுக்கு மற்றவர்களை வெல்கம் பண்ற ஆட்டிடியூட் கிடையாதுங்கிறீங்க. கிருஷ்ணா யாரு, அவர் என்ன பண்றாரு தெரியாதுதான், அவருடைய சங்கீதத்தை முழுக்க முழுக்க ரசித்தான் உங்களை இவ்வளவு உயர்த்து உட்கார வச்சாங்க. நீங்க எந்த பின்னணியில வரீங்கிறது யாருக்குமே கவலை இல்லை. அப்படித்தான் உங்களை உட்கார. கடைசியில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க? எந்த பின்னணியில நான் யாருக்கும் கவலை இல்லைன்னு சொன்னீங்களே, அது நமக்குள்ள நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு பொய். அது ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலாம். இல்ல எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்க தயாரில்லை. அந்த பாயிண்ட் மட்டும் நான் ஒத்துக்க எனக்கு தெரியாது. நீங்க அது இல்ல உங்களுக்கு தெரியாதா சார்? நிறைய பேருக்கு தெரியாது. இல்ல 2 விஷயம் இருக்கு மைண்ட்ல. ஒன்னு கான்சியன்ஸ் இருக்கு, இன்னும் சப்கான்சியன்ஸ் இருக்கு சார். நம்ம நடைமுறை நிறைய விஷயம் பண்றோம். நம்ம பண்றதை பத்தி நம்ம விமர்சனமும் பண்றது பேசுறதும் கிடையாது. ஆனா நம்ம பண்ற ஆக்ஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப இல்ல நீங்க கேட்கிற கேள்வி முதல்ல பதில் சொல்லிடுறேன். இதுக்கு 2-3 பதில் இருக்கு. கொஞ்சம் நீங்க பொறுமையா கேட்கணும். விமர்சனம்ன்றது என்னது?
கேள்வின்றது என்னது? கேள்வின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே அந்த கம்யூனிட்டி ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் அது நான் சொல்லணும். சரி. அதாவது அந்த பிராமின் கம்யூனிட்டி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி. அந்த பிராமின் கம்யூனிட்டில பிறந்து வளர்ந்த ஒரு ஆளு தான். சரி. சோ ஃபர்ஸ்ட் நான் மிச்சவங்க தப்பு சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. நான் என்னையே தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்னையும் தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்னோட மனநிலை எப்படி இருக்கு, நான் எப்படி வளர்ந்தேன், நான் வித்தியாசம் பாக்குறேன்னு கேட்கிற கேள்வியும் இருக்குது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, விமர்சனம்ன்றது என்னது? நம்மளே நம்ம இருக்க சூழ்நிலை, நம்ம இருக்கிற கான்டெக்ட், நம்ம சங்கீதம் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், சங்கீதம் பத்தி பேசுறதுனால சங்கீத உலகத்துல இருக்கிற மக்கள், நம்ம எல்லாரும் பத்தியும் நம்மளே சரி நம்ம இப்படி இருக்கோம், சங்கீதம் இப்படி இருக்கு, அதுல என்னெல்லாம் பிழைகள் இருக்குன்னு கேட்கிற கேள்விதான் சார் விமர்சனம். இது கையை காமிச்சு நீ ஒரு ஜெயிலுக்கு போகணும்னு சொல்றது விமர்சனம் இல்ல. நான் அப்படி யாரையும் சொல்லல. நான் சொல்றேன் நம்ம சூழ்நிலையை பாரு. நான் சூழ்நிலை டிஸ்கிரைப் பண்றேன். 100% எத்தனை பேர் சார் பிராமன் கர்நாடிக் மியூசிக் ஃபீல்ட்ல நீங்க சொல்லுங்க. 99.9 நீங்க அது எவனாவது நோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, லாஸ்ட் 100 வருஷத்துல இல்ல சார், யூசுவல் ஆர்மி என்ன இப்படி சொல்றீங்க சார், சௌடியா இல்லையா, ராஜரத்னம் பிள்ளை இல்லையா, ஷேக் சின்னமுரா இல்லையா அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. அந்த 10 சோமு இல்லையான்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஒத்துக்கிறேன். 2 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பேர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது நம்ம டிஸ்கஸ் பண்றோமா? அவங்களுக்குள்ள எவ்வளவு பேட்டில்ஸ் இருந்து நம்ம பேசுறோமா? சரி, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசை பத்தி மட்டும் இல்ல, இது சொசைட்டி பத்தி. சொசைட்டில இருக்கிறத இசைக்குள்ளேயும் வரப்போகுது. அதனால இசையில மட்டும்தான் நடந்தது, சொசைட்டி நடக்கலன்னு. நீங்க சொன்ன பாயிண்ட் நான் அடுத்து வரேன். முதல்ல நீங்க நல்லா பாட்டுறீங்கிறதுனாலதான் உங்களை எல்லாருமே அதுக்கு வரேன். அப்ப நீங்க நல்லா பாடல உங்க சமூகத்துக்காக தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, எல்லாத்துக்கும் வரேன் சார். சமூகம்ன்றது செகண்ட் பாயிண்ட். நான் வரேன், அதுக்கும் வரேன் சார். நான் இப்படி கேட்கறேன் சார், என்னோட ஈக்குவல் எபிலிட்டியில ஒரு எஸ்சி எஸ்டி இருந்தா வச்சுக்கோங்க சார், என்ன சூஸ் பண்ணிருப்பாங்களா அவனை பண்ணிருப்பாங்களா சார்? மனசாட்சி தொட்டு சொல்லலாம் சார். நம்ம யாரு என்வாயர்மெண்ட், நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, நானே சொல்றேன் சார், நான் என்ன சொல்றேன் சார், ஏன் மிச்சவங்களை பத்தி பேசணும்? ஏன் அதுல ஒரு பிராமின் ரொம்ப ஹை குவாலிட்டி மியூசிக் பாடுறவனும் ஒரு தலித் என்வாயர்மெண்ட்ல வந்திருந்தாங்கன்னா, நான் எவ்வளவு ஓபன் மைண்டடா இருந்தாலும் நான் இருந்தாலும் சப்கான்சியஸா ஒண்ணு இருக்கு சார். அதுதான் நம்ம யோசிக்கணுங்கிற. என்னன்னா சப்கான்சியஸா என்னோட மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் பிராமின் போகும் சார். அதுதான் சார் நம்ம ஹாபிச்சுவேஷன், நம்ம பழக்கத்தை வருது. இது தவறு கரெக்ட் சொல்றது இல்ல, அதை பத்தி சிந்திக்கணுங்கிற. இப்ப இன்னொரு மிச்ச கம்யூனிட்டி இருக்கிறோம், ஏன் இங்க வரல அப்படி பத்தி நம்ம சிந்திக்கணுங்கிற. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சிந்திக்க வேண்டாம் நான் சொல்ல. ஒரு நிமிஷம் நான் முடிக்கணும். ஏன் சிந்திக்கணும்? இந்த இசைக்காக சிந்திக்கணும். இந்த கலையை பெருசா ஆக்கணும்னா அதை பத்தி நம்ம சிந்திக்கணும். நம்ம தவறு பண்ணி எப்போதுமே பவர்ல இருக்கிறவங்க தான் சார் ஜாஸ்தி சிந்திக்கணும். சரி, பவர்ல இருக்கிறவன், சக்தி இருக்கிறவன் தான் சார் ஜாஸ்தி சிந்திக்கணும். சக்தி இருக்கிறவன் தான் தான் பண்ற எல்லா ஆக்ஷனை பத்தியும் இன்னும் நுணுக்கமா யோசிக்கணும். அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் நான் சொல்லல. நீங்க சிந்திச்சுட்டு சார் டிஎம் கிருஷ்ணா சொல்றது நம்ம பேசலாம் சார், அதை பத்தி நீங்க சொல்றதுல தவறுன்னு சொல்லுங்க, பட் எப்படி முன்னேறலாம் சொல்லுங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இந்த மக்கள் தான் என்ன ரொம்ப கரெக்ட். இப்போ அதே இந்த பிராமின் கம்யூனிட்டி அவங்க இருந்ததுனால டிஎம் கிருஷ்ணா இன்னைக்கு என்னன்னு அப்படின்னா, அந்த கம்யூனிட்டி பத்தி கேள்வி கேட்கிற அருகதி கிடையாதுங்கிறீங்களா? இல்ல, கேள்வி கேட்கலாம். நீங்க பின்ன கேள்வி கேட்க கூட யாருமே சொல்ல. ஆனா உங்க கேள்வி வீண் தர்க்கமா இருக்கு. இல்லையே, வீண் தர்க்கமா இல்லையே. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க தர்க்கம்னு. தர்க்கமா இருந்தா இப்ப இருக்கிற என்வாயர்மெண்ட் வேற மாதிரி இருக்குமே. தர்க்கமா இருந்ததுன்னா இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் என்வாயர்மெண்ட் இப்படி இருக்காதுங்களே. தர்க்கமா இருந்ததுன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க தர்க்கம்னு. எனக்கு காமிங்க ஆர்டிஸ்ட் ஏன் வரலன்னு காமிங்க. அதே அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை பத்தி நம்மளே பேசுறோம். நம்மளே பேசுறோம் அதை பத்தி. எங்க டிராயிங் ரூம்ல பிரைவேட்ல பேசுறோம், பப்ளிக்ல பேசாதீங்கன்றீங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க எல்லாரும். நான் ஒண்ணு கேட்க சொல்லுங்க. வெறும் நீங்க பிராமின் கம்யூனிட்டிங்கிறதுனாலயே இன்னைக்கு உங்களை விடுங்க, அதனாலயே ஒரு வித்வான கூட்டம் கூட்டிடுதா? அவன்கிட்ட ஸ்டஃப் இல்லாத வெறும் ஆளுக்கு எத்தனை பேருக்கு 2 ரூபா கூட ஃபுல்லா மாட்டேங்குது. ரொம்ப கரெக்ட். 2 ரூபா கூட ஏன் ஃபுல்லா மாட்டேங்குது? கரெக்ட். நான் அவன் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு சபாக்காரர் இருக்கு, கலெக்ஷன் முக்கியம், சாதி முக்கியம் இல்ல. அவருக்கு கலெக்ஷன் இல்லைன்னா எந்த முற்போக்கு கம்யூனிட்டியா இருந்தாலும் அப்பா உங்களுக்கு மத்தியான நேரம் பதில் சொன்னேன் நான் முதலிய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கலெக்ஷன் அந்த சைடு, அது ஒரு இன்னொரு சர்ச்சை. கலெக்ஷன் தான் முக்கியமா இருக்கணுமான்றது ஒரு வேற சர்ச்சை, அதுக்கு போற வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா,
குவாலிட்டி மியூசிக் இம்பார்ட்டன்ட். சரி. ஆனா அதுக்கு சப்கான்ஷியஸா ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கேபிட்டலிஸ்டிக் மார்க்கெட் பெர்ஃபெக்ட் மார்க்கெட் தான் எல்லாம் டிசைட் பண்றதுன்றீங்க. அப்படி நடக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம், இது நீங்க சொல்றது எப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் மார்க்கெட் பத்தி சொல்றீங்க, இசை பத்தி இது பேசுறோம். அப்படி பாத்தீங்கன்னா சார் யார்கிட்ட பணம் யார் விக்கிறானோ அவன் டூத் பேஸ்ட் தான் சார் விற்கும், அதுதான் சார் மார்க்கெட். அப்படியா நடக்கும்? அதுக்கு பின்னாடி ஒருத்தரோட மனுஷன் தான் சார் இதெல்லாம் நடக்கும். அப்படிதான் சார் இன்னைக்கு சபாயில கூட்டம் எப்படி வருதோ அவங்களுக்கு தானே கிடைக்குது. இல்ல அப்படி கிடையாது. அது இருக்கலாம். ஆனா இருக்கிற வரவங்க எல்லாரும் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளதான் இருக்கான்றதை நீங்க டினை பண்ண முடியாதுங்க. சரி, அவங்க வந்தா உங்களுக்கு என்னதான் கஷ்டம்? யார் வந்தா எனக்கு கஷ்டம், மிச்சம் முழு வரணுங்கிறனா. மிச்சம் யார் வரக்கூடாது தடுத்தாங்களா? தடுக்கிறதுனா இருக்கிற பதில் சொல்றேன். தடுக்கிறதுனா இது வந்து நீங்க பேசுறது எப்படி ரொம்ப டாப் லெவல்ல பேசுறீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க, சரி, பாத்திரத்தை அலம்புறாங்க, தினம் வராங்க போறாங்க. நான் ஒரு தரம் கூட நம்ம யாரும் சொன்னது சார் சேர்ல உட்காராதீங்க, சாப்பிடுறது டைனிங் டேபிள்ல சாப்பிடாதீங்க சொன்னது இல்ல. சாப்பிடுவாங்களா? அவங்களே போய் உட்காருவாங்களா? ஏன் சார் உட்கார மாட்டாங்க? தடுக்கலையே. தடுக்கல. ஏன் சார் உட்காரல? பின்ன சார் நீங்க வந்து ரெண்டு ஒரு நிமிஷம் இருக்கும். அது தொடர்பு இல்லாத விஷயங்கள், ரொம்ப தொடர்பு இருக்க விஷயம். பிளீஸ் புரிஞ்சுக்க. நீங்க தவறு பண்றீங்க, பெரிய தவறு பண்றீங்க. தொடர்பு இல்லாத இல்ல, நீங்க தவறு பண்றீங்க. என்னன்னா தடை என்றது நம்ம முன்னாடி இருக்கிறது தடை இல்ல, மனசுக்குள்ள இருக்கிற தடை. நம்ம எல்லாருக்கும் தடை இருக்கு. ஏன் உட்காருது இல்லைன்னா அதுக்கு ஒரு மனசு சூழ்நிலை இருக்கு. கச்சேரியா ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த என்வாயர்மெண்ட் குள்ள ஒரு வெளி மனுஷன் ஒரு டைலாக்கா சொல்றேன், வெளி மனுஷன் வரணும்னா அவங்க மனசுக்குள்ள தடை இருக்கு. அந்த தடை ஏன் வந்திருக்கு? சொசைட்டி, சூழ்நிலை, ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. இப்ப அதை பத்தி நான் திட்டிகிட்டே இருக்கலாம். ஆனா அந்த தடைகளை எப்படி நம்ம அப்படி எடுக்கிறதுன்றதா ஒரு பவர்ஃபுல்ல ஒரு பவர் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியோ ஒரு கிளாஸோ ஒரு பணம் உள்ள மக்களோ அவரோட டியூட்டி. அதனால தடை இல்லைன்னு சொன்னா அது தவறு. ஏன்னா எத்தனையோ மக்கள், நான் அவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன், மியூசிஷியன் சொல்லலாம், அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம கூட்டம் வரணும்னு தவிக்கும் போது நீங்க கூட்டம் இருக்கிறச்ச கூட பெரிய சவால அவங்களுக்கு பேர் வரலன்றது, அதுவும் அந்த எக்ஸாம்பிளும் 10 இருக்கு. அந்த பேர் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் வரலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ அதனால அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. நான் சொல்றது சிம்பிள், தடை இல்லைன்னு சொல்றது ரொம்ப பெரிய தவறு. அதை நம்ம சொல்லவே கூடாது. நான் கிளாஸ் ரூம்லயே வித்தியாசம் இருக்கு சார். நான் சொல்றேன் சார், கிளாஸ் ரூம்லயே வித்தியாசம் இருக்கு சார். 2 பேர் வந்தாங்கன்னா நம்மளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆள் வந்து நம்ம கையை ஷேக் பண்றோம்ல, இந்த கை ஷேக் பண்றதுல வித்தியாசம் இருக்கு சார். நம்ம இப்படி அவங்களுக்கு தடை போடுறோம். நான் உங்க கையை ஷேக் பண்றேன், நான் இன்னொருத்தனை ஷேக் பண்றேன், இந்த கை தொடறது இல்ல, அதுலயே வித்தியாசம் இருக்கு சார். பிடிக்கிறவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் உங்களோட ஜாஸ்தி அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கணும், அந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கணும். நான் வந்து நோ யூ ஆர் நாட் அலவுட் அப்படின்னு நான் போர்டே போடலன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தேன்னா அப்படிதான் சொசைட்டில தடை இருக்காங்க. அப்படின்னா விமென்ஸ் லிபரேஷன் பத்தி பேசவே கூடாது சார். விமன் ஆர் நாட் அலவுட் இங்கேயும் போர்டே போடலையே, ஆனாலும் விமன் அகேன்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றீங்க. அவங்க வந்து உள்ள வராத காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்மா இருக்குங்கிறப்ப நீங்க நினைக்கிறீங்க. ஸ்டிக்மா இந்த உள்ள வரக்கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ளேயே வந்து 2 பக்கம் இருக்கு, 2 பக்கம். சரி, நான் என்ன சொல்றேன், உள்ள வராத காரணமே ரசனைன்னு ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. அந்த ரசனைன்றது எப்படி சார் வந்தது உங்களுக்கு? அந்த சரி, உங்களுக்கு எப்படி சார் ரசனை வந்தது? அந்த ரசனை நான் முதல்ல என்ன பேச சொல்லுங்க. ரசனைங்கிறது தான் பிரச்சனை இங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரசனை இருந்தா எல்லாரும் உள்ள வருவாங்க. இது கம்யூனிட்டி பிரச்சனை இல்ல. சாரி, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ரசனை பத்தி பேசுறச்ச ரசனை எப்படி வருது முதல்ல பேசணும். ஒருத்தனுக்கு ரசனை எப்படி வருது சார்? ஆமா, காலங்காலமா அவன் வந்து அந்த கத்துக்கணும், கத்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கும். சோ அந்த ரசனை வராததுக்கு ரீசன் மெயினா என்னன்னா, அந்த ரசனைக்கு அந்த என்வாயர்மெண்ட் அவனுக்கு போய் அவளை சேர்றது கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் கேரளா சார். கேரளா எல்லாருக்கும் போய் சேர்றது சார். எல்லாரும் ஓரளவுக்கு அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அதை விட்டுடலாம். ஓரளவுக்கு நீங்க கேரளா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வேற மாதிரி இருக்கு. அங்க வந்து ஜாதி இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் கிடையாது. கேட்கறவங்களுக்கு பாடுறவங்களே இன்னும் இருக்கு. ஏன்னா அந்த இசை எல்லாருக்கும் போய் சேருது. இந்த இசை வந்து யார் தடுக்கிறாங்க? அதான் தடுக்கிறாங்க, நீ சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தடுக்கிறாங்கிறது எப்படின்னா, நம்மக்குள்ளேயே இந்த ஒரு சுட்டு ஒரு என்ன சொல்ற வட்டத்துக்குள்ளேயே நம்ம அந்த இசையை நம்மளுக்குள்ளேயே ரொம்ப நல்லா இருக்கு. இசை நல்லா இல்லைன்னு நான் சொல்லல, அது வேற விஷயம். பட் என்ன எப்படி தடுக்கிறோம்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற மனசுல தடுப்பு இருக்கு. எப்போதுமே பவர்ல இருக்கும். அப்படியே நான் வந்து ஒரு கலைஞனா மிச்சவங்க இந்த இசையை கேட்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவு பண்றேன். ஒண்ணு ஆர்கனைசேஷன் நான் எவ்வளவு பண்றேன், ஒன்னும் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் இங்க அங்க பண்றது, இப்ப இல்ல, ரொம்ப வருஷமா. சோ ரசனைன்றது நம்ம வளர்க்க வேண்டிய விஷயம்.
ரசனைன்றது நம்ம போய் கொடுக்க வேண்டிய விஷயம். நான் சொல்றேன், கை பிடிச்சு ஐஷின்னு வரதான் சார் நம்மளோட டியூட்டி. சரி, அது பண்ணல சார் நம்ம. அதனால இந்த இசை வந்து நிச்சயமா ஜாதி பிரச்சனை இந்த இசையில இருக்கிறது ஃபேக்ட். அது நம்பர்ஸ் தெரியும். ரெண்டாவது, ரசனைன்றது நம்ம வளர்க்கணும். எனக்கு ரசனை ஏன் வந்தது? என்னோட ஃபேமிலியில இந்த இந்த ஒரு என்வாயர்மெண்ட்ல இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து முதல்ல அந்த எஃபர்ட்டை எடுத்து போனாங்க, அங்க இருக்கிறவங்க வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு யாரோ சொன்னாங்க சார், டான்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய ஒரு குரு. நீங்க சொல்றதெல்லாம் 25 வருஷம் முடியும்னா நீங்க சொல்றதெல்லாம் ஓரளவு சரியா இருக்கலாம். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு வந்து இல்ல அந்த மாதிரி பிரச்சனையே இல்ல. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், பிரச்சனை இல்லன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் எனக்கும் உனக்கும் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இல்ல அப்படி இல்ல. ஆமா, இருங்க, நிறைய விஷயங்கள் இல்ல நீங்க பிரச்சனை இல்லன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா பிராமின்ஸ் தான் கச்சேரிக்கும் வராங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தான் ரசனை இருக்கு, மிச்சவங்களுக்கு ரசனை இல்ல. யார் வேணா வரலாம்னு சொல்லியாச்சு. யார் வேணா எப்போதுமே நீங்க ஒரு பெரிய மிஸ்டேக் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா பாக்குறீங்க. யார் வேணா வரலாம்னு சொல்றது வந்து வெல்கமிங் கிடையாது. வெல்கமிங் என்றது யாருக்கெல்லாம் வந்து போய் வரணும், யாருக்கெல்லாம் சேரணும் நான் யோசிச்சு அவங்களை ஐஷின்னு வரதுதான் சார் வெல்கம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கல்ச்சர் இல்ல. சரி, அவங்களுக்கு இந்த என்வாயர்மெண்ட் கிடையாது. அவங்க வீட்டுல 8 மணிக்கு காத்தால் ரேடியோ. இது எப்படி இருக்குன்னா, நான் ஸ்கூல் திறந்திருக்கேன் சார், ஏன் சார் படிக்க பசங்க வரலன்னு கேக்குற மாதிரி. ஸ்கூல் திறந்தா போறாது சார், போய் ஸ்கூலை பத்தி பேசணும். நம்ம என்ன பண்ணுறீங்க? நிறைய பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிச்ச கம்யூனிட்டி போய் பாட்டை ஆக்டிவா சொல்லிக் கொடுக்கணும் சார். ஏன் சார் சொல்லிக் கொடுக்க கூடாது? நான் வந்து பண்ணுவேன் சார். ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தணும் சார், வேற சுட்டு வட்டாரத்தில் நடத்தணும் சார். இப்ப என்ன இருந்தாலும் இப்ப இருக்கிற ஒரு சபாகள் நிறைய பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றச்செல்லாம் சபாகள் நிறைய நல்ல காரியம் பண்றாங்க. அது இசை நல்லதான் இருக்கு, நான் அதை பத்தி எல்லாம் தப்பே சொல்லல. பட் இப்ப மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் மியூசிக் அகாடமின்னு அது இருக்கிற இடம், அது இருக்கிற ஆடியன்ஸ், அது இருக்கிற கல்ச்சர் எல்லாம் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளதான் இருக்கு. அதான் ஃபேக்ட். தாம்பரம் தாண்டி ஒரு தமிழ்நாடு நீங்க கேட்டீங்க, நான் எல்லாம் சொல்றேன். தாம்பரம் தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்க்கே வரலாம் சார். மெட்ராஸ்லயே இப்ப மயிலாப்பூர்ல இருக்கு. மயிலாப்பூர்னா என்ன? மயிலாப்பூர் ஐடியாக்குள்ள இருக்கு. முடிச்சுருங்க. சென்னை விழான்னு இருக்கும். அது நடக்கிறது என்ன, ஒரு 8 சபால் நடக்கிறோம், வரக்கிற மக்கள் அதுதான். நான் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து ஆரம்பிச்சா கூட போலாம் சார். ஒரு திருவற்றியூருக்கு போலாம் சார். நார்த் மெட்ராஸ்ல என்ன சார் நடக்கிறது இசைக்கு? 2 பேர் ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் பண்ணணும். நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா போய் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தணும். நான் வந்து ஒரு குப்பத்துக்கு போனேன்னா அங்க ஒரு மிருதங்க ஒர்க் ஷாப் நடத்தலாம். பறையாட்டமும் நடக்கட்டும், மிருதங்கமும் நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும் சார். அதாவது எனக்கு வந்து எல்லா ஒரு இசை பெருசு, இன்னொரு இசை அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம எல்லா மனசுல இருக்கு. இல்ல உங்க மனசுல இருக்குல்ல, இல்லாம இருக்கலாம், பட் நம்ம மனசுல இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு சாஸ்திரிய சங்கீதம் வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒரு கர்வம் இருக்கு, வித்யா கர்வம். இல்ல ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நீங்க வித்யா கர்வம் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. உலகம் பூரா, இது இங்க மட்டும் இல்ல, சாஸ்திரிய இசை ஒரு சாஸ்திரிய டான்ஸ்ன்றது எல்லாத்தோடையும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாவும் இருக்கிற மாதிரி, அதோட ரொம்ப நாலேஜ் வேணும் அது புரியறதுக்கு. அது வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிருக்கோம். அது என் ஒப்பீனியன்ல வந்து பாதிக்கு மேல நம்ம கிரியேட் பண்ண ஒரு இல்யூஷன். அது நான் ஒத்துக்க தயாரா இல்ல. அந்த காலத்துல சோமுக்கு வராத கூட்டமா மத்தவங்களுக்கு வந்தது. ஏன் சார் சோமுக்கு வந்து இத்தனை அவார்ட்ஸ் வரல? ஏன் சார் சோமுக்கு வந்து நீங்க சரி இல்ல, நீங்க கேள்வி கேட்கறது நான் கேள்வி கேட்க இல்ல முடியாது. நீங்க முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரெக்ட் சார், சோமுக்கு வராத ஆடியன்ஸே கிடையாது, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் சார் ஷேக் சினிமால முஸ்லீமே ஏத்துக்கிட்டோமே, முஸ்லீம் ஐயத்துக்குமா ஜான் பி ஹிகின்ஸ் வெள்ளக்காரன் நிறைய இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது இதோட சேர்க்காதீங்க. வெள்ளக்காரனை நம்ம எப்போதும் ஏத்துப்போம், அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். வெள்ளக்காரனே வந்து நம்ம இசையை பாடிட்டா நம்ம பெருமைப்படுவோம். அந்த வெள்ளக்காரனை விட்டுருங்க, இதுல இருந்து ஜான் ஹிகின்ஸ் விட்டுருங்க. ஏன்னா நான் வேற மாதிரி வாக்குவாதம் பண்ணுவேன், அதுக்கு நான் வேற மாதிரி பண்ணுவேன். சோமு பிள்ளைக்கே வரலாம், சோமுக்கு வரலாம். சரி வாங்க. சோமுக்கு எத்தனை பெரிய சபால வந்து உங்களுக்கு வந்து மிச்சவங்களுக்கு ஈக்குவலா வந்த ரெகக்னிஷன் அவருக்கு வந்ததுன்றது ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் கேட்கணும். உண்மை வரல. சரி, ஏன் சார் வரல? அதனால அவரோட இசை பத்தி கர்நாடக மியூசிக் ஃபீல்டுக்குள்ள எவ்வளவு கிண்டல் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? சார் அதனால என்ன அவர் காமெண்ட் பண்ணாரு இல்லையா சார்? அது நீங்க வேற டயலாக் சொல்றீங்க சார். நீங்க வேற சில சபாக்கள் வந்து அவர் நீங்க வேற பாயிண்ட் சொல்றீங்க. சரி சார், அவரை வந்து சில சபாக்கள் புறக்கணித்தது உண்மை. ஏன் பண்ணாங்க சொல்லுங்க. அதுக்கு இல்ல இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல சும்மா தட்டிட்டு போயிட்டு ஏன் சார் பண்ணாங்க? ரீசன் சொல்லுங்க சார்.
இல்ல எனக்கு தெரியல. எனக்கு இத்தனை பேசி இப்படி நீங்க எனக்கு தெரியாது சொன்னா நான் ஒத்துக்க முடியும். சாரி, நீங்க இப்படி தெரியும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்க. நீங்க ஏன் சார் பொருட்கள் இல்ல மியூசிக் இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. இருங்க மியூசிக் அகாடமியில அவருக்கும் மியூசிக் அகாடமின்னு சொல்ல மிச்சவங்களும் சொல்லலாம். அவங்க மட்டும் எதுக்கு பாவம் எடுக்கணும், மிச்சவங்களையும் சேர்த்து சொல்லலாம். நிறைய சபாஸ். சரி சார், இதுல நீங்க அதுக்கு ரீசன் கிளியரா எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க வச்சுக்கிறேன். நீங்க போய் சொல்றீங்க, நான் சொல்ல நேரம் உங்ககிட்ட சொல்றீங்க. ரெண்டு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சபாக்காரர்கள் வேணா அவரை ஒருங்கிணைக்கலாம். ஆனா நீங்க சொல்ல அதே கம்யூனிட்டிக்காரங்க அத்தனை பேரும் சோம்புள்ளையை மனசார ரசிச்சாங்க. இல்ல அந்த கம்யூனிட்டி வந்தது. இது ரெண்டு விஷயம் இருக்கு. யாருமே அவர் வித்தியாசம் பார்க்கவே இல்லை. ரெண்டு விஷயம். தண்டமாடி தேசியரை சொல்லலாம், சீர்காழி கோவிந்தராஜ் பிராமி கம்யூனிட்டி ஒத்துண்டாங்கன்றீங்களா? நிச்சயமா ஒத்துனாங்க. ஒத்துக்க மாட்டேன் சார். சாரி, சோமு ஒத்துக்கல. இப்ப கூட நான் ஒரு கலைஞர், நான் கர்நாடிக் மியூசிக் பத்தி நான் ஒரு 25 வருஷமா மியூசிக் ஃபீல்டுக்குள்ள மியூசிக்கோட பேசிட்டு இருக்கேன். சரி, சோமு பிள்ளைய சில விஷயத்துல ஒத்துப்பாங்க. சரி, ஆனா என்ன இருந்தாலும் மிச்ச ஒரு கிரேட் மியூசிஷியன் இருந்தாங்க பாத்தீங்களா, ஆமா, அவங்கள பாக்குற மாதிரி இவரை பாக்குறது இல்ல சார். இது ஃபேக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விதத்துக்கு வரீங்க, நான் அதுக்கு வரேன். இதே பிராமின் ஆடியன்ஸ் பத்தியும் சொல்றேன். சரி, அவங்களுக்கும் சோமு ஆமா சார் ராகம் பிரமாதப்பட எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. தண்டபாணி தேசிகர் ஒத்துக்கவே இல்லை இந்த ஆடியன்ஸ். சீர்காழி கோவிந்தன் சுத்தமா ஒத்துக்கல. பிளீஸ் ஒத்துனா மட்டும் சொல்லாதீங்க. அவர் கர்நாடிக் மியூசிக் ஜென்ரலா யாரும் ஒத்துக்கல. இது ஃபேக்ட். ஏன்னா அவர் கர்நாடிக் மியூசிக் ஜாஸ்தியும் பாடல வச்சுக்கோங்க. அவர் சினிமாக்கு போயிட்டாரு, அந்த விஷயம் எல்லாம் இருக்கு. சோ சோமு பிள்ளைய ஒரு ஜிஎன் பாலசுப்ரமணியம் ஈக்குவலா இந்த கம்யூனிட்டி ஒத்துந்ததுன்னு சொன்னீங்கன்னா நான் அது ஒத்துக்கிறது. நான் அந்த கருத்துக்கு நான் வேறுபாடு இருக்கு. அது நிஜம் இல்ல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சரி, சபாக்காரர்கள் வேணா இந்த மாதிரி ஒரு சில சபாக்காரர்கள் பண்ணிருக்கலாம். ஆனா ஜனங்களை பொறுத்தவரை, ரசிகர்களை பொறுத்தவரை கடந்த 20 வருஷமா நான் ஒத்துக்க மாட்டேன் சார். கடந்த 20 வருஷம் அது எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தாலும் மேன்லின் சீனிவாஸ் எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மேன்லின் சீனிவாஸ் யாரும் தெரியாது. மேன்லின் சீனிவாஸ் அத்தனை பேர் எடுத்துக்கிட்டாங்க. நான் பதில் சொல்ல அதுக்கு சொல்லுங்க. அதுக்கு நான் ஆன்சர் கொடுப்பேன். சொல்லுங்க. மேன்லின் சீனிவாஸ் வயலின் வாசிச்சிருந்தா வந்திருக்க மாட்டேன் சார். அவருக்கு எது சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணேன்னு யோசிச்சுங்க கொஞ்சம். அவருக்கு என்ன கேட்டு அவர் தான் வாசிக்க போறேன், நான் இல்லன்னு சொன்னேன். அவர் மேன்லின் சீனிவாஸ் பாடகரா இருந்தாரு வச்சுக்கோங்க. சரி, இல்லாட்டா ஒரு வயலின் கருவி வாசிச்சிருந்தார், வீணா வாசிச்சிருந்தாரு வச்சுக்கோங்க, அவர் வந்திருக்க மாட்டார் சார். அவரோட ஏன் தெரியுமா? அவர் இது என்னோட கருத்து சார். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க ஒத்துக்க வேண்டாம்னு சொல்லிக்கலாம். எனக்கு நான் நீங்க சொல்ல கருத்து ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்காம இருக்கு. நீங்க ஒத்துக்க வேண்டாம், அவசியமே கிடையாது. எதுக்கு ஒத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வேணும்னு அவசியமே கிடையாது. பேசினா போறோம். மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் மேண்டலின் வாசிச்சார்ல, அதோட socially that was his great advantage. He played an instrument which is non-Indian. சரி, ஓகே, just like John Higgins phenomena இருக்கு பாத்தீங்களா, very interesting phenomena. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சோஷியலா யோசிக்கணும், கொஞ்சம் நுணுக்கமா யோசிக்கணும், உள்வாங்கி யோசிக்கணும். இந்த டாப் லெவல் அவர் ஒத்துனாங்களே சார், ஆமா அப்ப எல்லாம் சரியா இருக்கு, வீட்டு போயிடலாம் எல்லாரும் அப்படின்னு சொன்னா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மேண்டலின்றது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமா, ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வரது இந்த இசைக்கு ஒரு அடிஷன் கொடுக்கற மாதிரி தான் நம்ம சைக்காலஜில இருக்கு. இப்ப நம்ம வெள்ளக்காரன் என்ன எஸ் சொன்னாலும் நம்ம ஒன்னு எக்ஸ்ட்ரா நம்ம பெரிய விஷயம் நம்மளே இப்ப கூட சொல்றோம். சோ மேன்லின் ஸ்ரீனிவாஸோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் என்ன ஆச்சுன்னா, கலைஞனா ரொம்ப பெரிய கலைஞர், அதை பத்தி நான் இங்க பேசல. நம்ம அவர் மேண்டலின் வாசிச்சது ஒரு பெரிய ரீசன் இந்த ஒரு கிராஸ் ஓவர் ஈஸியா அவர் பண்ண முடிஞ்சதுனால. ஏன்னா நான் நிறைய வயலின் வாசிக்கிறவா தெரியும், மிச்ச கம்யூனிட்டில இருந்தவன், அவள் இந்த கிராஸ் ஓவர் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்கிற வயலினஸ் என்வாயர்மெண்ட் ஒரு டாமினன்ஸோட இருக்கு. தவறு கரெக்டும் இருக்கு, இதுதான் ரியாலிட்டி, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சோ மேண்டலின் எடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு அந்த கிராஸ் ஓவர் பண்ணதுனால. இதே அவர் வயலின் எடுத்திருந்தாரோ வாய்ப்பாட்டு எடுத்திருந்தாரோ பண்ணிருப்பான்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு, அவ்வளவுதான். சூழ்நிலை எப்படி இருக்குன்னா சப்கான்சியஸா சார், சப்கான்சியஸா நான் என்ன பேசினாலும் சப்கான்சியஸ்லாம் சார் விஷயமே இருக்கு. என்னோட நான் இவ்வளவு பேசுறேன், உங்ககிட்ட இவ்வளவு சர்ச்சை பண்றேன், என் மனசுல ஒரு பிராமண ஃபீலிங் இல்லன்னு நான் சொல்றேன்னா நான் பொய் சொல்றேன் சார். நானே சொல்றேன் சார் உங்களுக்கு. கிருஷ்ணா ரொம்ப படிச்சு ரொம்ப யோசிச்சு பேச குழம்புறாரா? இல்ல, நீங்க தான் நான் சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நம்ம மனசாட்சி என்னன்னா அந்த தெளிவை ஒத்துக்கிறதுக்கு தேவை இல்லைன்றது நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, திருவையாறு ஆராதனையில என்னுடைய ஞாபகத்துக்கு ரமணீஸ்வரர் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஷேக் மெஹபூப் சுபானி, காளியா சுபானி 2 பேரும் தான் நாசரம் வாசிப்பாங்க. அங்க உள்ள அத்தனை மக்களும் ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. அவங்க முஸ்லீம்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த நாதஸ்வரத்தை ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. இன்னைக்கும் பல
முற்பட்ட சமுதாயம்னு சொல்லுவோமே, அவங்க வீட்டுல எல்லாத்துலயும் காளிதா சுபானி, மெஹபூப் சுபானிய முஸ்லீம் தான் உட்கார வச்சு வாசிக்க வைக்கிறாங்க. அங்க சங்கீதத்தான் பாக்குறாங்க. கரெக்ட். நான் முதல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்காங்க. நீங்க ஏதாவது சொன்னா உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் எத்தனை எக்ஸெப்ஷன்? இன்னும் 2 தான் சொல்றீங்க. இல்ல அந்த மாதிரி வரவங்க யாரையுமே நம்ம மறுக்கவே இல்லைன்னு சொல்றேன். அதுல நான் இன்னும் நிறைய ரீசன் சொல்லுவேன் சார். நான் எல்லாத்துக்கும் நான் ரீசன் கொடுப்பேன். அவங்க ஷேக் சுபானி ஒத்துன்றது ரொம்ப கரெக்ட். ஆனா அவங்க நம்ம எப்படி ஒத்துன்னு இருக்கோம் தெரியுமா? இது சோசியலா நம்ம பேசலாமா? அத பாருங்க சார், அவங்க முஸ்லிமா இருந்தாலும் ராமர் பத்தி பாடுறாங்க சார், தியாகராஜ கீர்த்தனை வாசிக்கிறாங்க சார் அப்படின்னு அதை ரிலீஜியஸா கொண்டு போறாங்க. அவங்கள ஹிந்து பத்திங்களா, ஹிந்து மதத்து என்ன இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் ஹிந்து மதத்துக்கு வந்து ஹிந்துவை பாடுறோம் சார், ராமரை பத்தி பாடுறோம், நம்ம அதை செலிப்ரேட் பண்றோம். எப்படி செலிப்ரேட் பண்றோம்? அவங்க வந்து நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட கல்ச்சர் ரிலிஜியஸ் மியூசிக் என்ற ரிலிஜியன் வந்துருது. அதை வந்து அவங்க அது தேர் ஆல்மோஸ்ட் ஹாஃப் நம்ம ரிலிஜன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருது. இது என்னோட ஒப்பீனியன்ல தவறு. ஆக்சுவலா நான் ரொம்ப செலிப்ரேட் பண்றேன் அவங்க பண்றது. ஏன்னா அவங்களோட மதத்தையும் வச்சுட்டு இதை இசை வடிவமா பார்த்து பண்றது ரொம்ப அவங்களுக்கு நான் பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஷேக் சின்னமோனலா இருக்கட்டும், அது ரொம்ப பெரிய விஷயம். அது வேற மாதிரி பார்க்கணும். சோ நம்ம அதை வேற மாதிரி பார்க்கணும். அதை சங்கீதம் வந்து காமன் மேன்ட்ட போகணும்னு சொல்றீங்க. நல்ல விஷயம், காமன் மேன்ட்ட போகணும். எந்த ஆர்ட்டுமே வந்து நமக்குள்ளேயே முடங்கி இருக்க கூடாதுதான். காமன் மேன்ட்ட போகணும்னா கர்நாடிக் மியூசிக்ங்கிறது கிராமர் பேஸ்டு. எனிதிங் கிராமர் பேஸ்டுங்கிறது காமன் மேன்ட்ட போறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதே சமயம் அவனுக்கு கிராமர் பேஸ்டா சொல்லும் போது அவனுக்கு அவ்வளவு ஈஸியா புரியுறது ரொம்ப கஷ்டம். இது உங்களுக்கு புரியலையா? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் மியூசிக் கிராமர் பேஸ்ட்னு சொல்றதே தவறுன்றேன். எல்லாமே கிராமர் பேஸ்ட்ன்றேன். எல்லா கலைகளுக்கும் கிராமர் பேஸ்ட் இருக்கு. கூத்து போய் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூத்து பாடுறச்சே என்ன இது ஒண்ணுமே இல்ல இதுலன்னு நான் யோசிச்சேன். சத்தியம் இதுதான். இனி எனக்கு அதுல இருக்கிற கிராமர் தெரியாதுங்க. அப்புறம் அவர் பண்ண கலைஞர் வந்து ரொம்ப பெரிய கலைஞர், ராஜகோபால் பேரு, கட்டுக்குத்து கலைஞர். 64 அடவுகள் இருக்குன்னு சொல்றாரு. நான் ஷாக்கே விழுந்துட்டேன். என் கண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்தது பாக்குறதுக்கு. சோ எல்லா கலைகளிலும் கிராமர் இருக்கு. கர்நாடிக் மியூசிக்லயும் கிராமர் இருக்கு. பறையாச்சாங்க அதுல ஒரு கிராமர் இருக்கு. சொல்லுக்கட்டு போடுற விதத்துல ஒரு கிராமர் இருக்கு. கிராமர்னா என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக். ஆனா டெக்னிக் எதுக்கு இருக்கு? டெக்னிக்கே எதுக்கு இருக்குன்னா அந்த கலையை வந்து ஒருத்த மனசு போய் தொடறதுக்கு தான் டெக்னிக். சும்மா டெக்னிக் இருக்குன்னு ஒரு போர்டு போட்டு நிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கே இல்ல. சோ கர்நாடிக் மியூசிக் கிராமர் பேஸ் நம்ம சொல்றது நிறுத்தணும்ன்றது என்னோட கருத்து. கர்நாடிக் மியூசிக்கையும் காதல் வாங்குறது தான் ஃபர்ஸ்ட். எப்படி ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் மியூசிக் உள்ள வரான்? அவன் காதல பட்டுதான் வரான். இதுல காதல பழக்கப்படுறதுக்கு கஷ்டமா கர்நாடிக் மியூசிக்? இதற்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? பயிற்சி தேவையில்லை சார், பழக்கம் வேணும். பழக்கம் தான் என்னோட ஒப்பீனியன். பயிற்சி நான் சொல்ல மாட்டேன், பழக்கம் தான். சோ அந்த பழக்கத்தை தான் கொடுக்கணுங்கிற. சோ கர்நாடிக் மியூசிக் மட்டும் தான் கிராமர் பேஸ். இதுல 2 ப்ராப்ளம் மட்டும் சொல்ல இல்ல. அதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, சாஸ்திரிய சங்கீதத்துக்கு ஜாஸ்தி கிராமர் இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது நான் அந்த அளவுக்கு நான் ஒத்துக்க தயாரா இல்ல. எல்லா கலைகளுக்கும் அந்த கலைக்குள்ள ஒரு கிராமர் இருக்கு. இப்ப எனக்கு வந்து நான் கட்டை கூத்து பாக்குறேன், போய் பாத்தேன்னா ராத்திரி பூரா உட்காந்து பாக்குறாங்க சார். அதே மாதிரிதான் இந்த இசையும் போய் எல்லாரையும் சேர்க்கணும். 2வது, இது ரொம்ப கிராமர் பேஸ்டு, மிச்சம் உங்களுக்கு கஷ்டம்ன்றது நம்ம சொன்னோம்னா மிச்சம் உங்களுக்கு இது புரிய அளவுக்கு புத்தி இல்லன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வேற. இல்ல நீங்க சொல்லல, பட் ஜெனரலா சொல்றச்சு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதை எளிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக இது எளிமைப்படுத்தணும்னு நான் நம்பல. நான் என்ன சொல்றேன்னா, இதையும் வந்து அவ காதல வந்து போய் கேட்கணும். அதனாலதான் சார் கோயில் கச்சேரி நடந்துட்டு இருந்தது. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த காலத்துல நடந்துட்டு பாத்தீங்களா கோயில்ல கச்சேரி. அது கோயில்ன்றது ஒரு பக்தி மட்டும் இல்ல, ஒரு இசை நாடகம் எல்லாம் நடந்த ஒரு விஷயம். அங்க எல்லா மக்களும் வருவான். இப்ப கூட சொல்லுவான் சார், அந்த காலத்துல ரிக்ஷாக்காரன் கூட பாட்டு கேட்பான்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி கேட்டான்? கோயில்ல தான் கேட்டான். இப்போ கேரளால கூட நான் பாத்திருக்கேன் சார். அங்க கேரளா எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த கலை விஷயத்துல ஒரு நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்காங்க. எல்லாரும் வருவாங்க கோயிலுக்குள்ள. கோயில் வெளியில இருக்கு பாத்தீங்களா, அங்க கச்சேரி எடுக்கும். 10,000 பேர் உட்காந்து இருப்பாங்க கச்சேரிக்கு. அதுல அவன் எந்த ஜாதியோ எந்த வயசு யாருக்கும் கவலை கிடையாது, கச்சேரி நடந்துட்டு இருக்கும். 2 வயசுல இருந்து அவன் காதல வந்து இந்த இசை விழுந்துட்டு இருக்கு. 2 வயசுல இருந்து கதகளி பார்த்துட்டு இருக்கான். 2 வயசுல இருந்து சினிமா பாட்டும் கேட்கறான். எல்லாம் கேட்கறச்சு என்ன ஆயிடுது, வளர வளர அவனுக்கு புரியுறதோ இல்லையோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ், அந்த சவுண்ட் அவன் காதுக்குள்ள போயிடுறது. அதுதான் சார் நம்ம வளர்க்கணும். இந்த சவுண்ட வந்து எத்தனை பேருக்கு போய் சேர முடியுமோ அதை சேர்க்கணும். அட் த சேம் டைம் இந்த சவுண்ட் தான் மிச்ச சவுண்டோட உயர்ந்த சவுண்டுன்னு சொல்லக்கூடாதுன்றது என்னோட கருத்து. எல்லாமே கேளுங்க, நீங்க சினிமா பாட்டும் கேளுங்க, அதுலயும் கிராமர் இருக்கு. சினிமா பாட்டு பண்றதுல நிறைய கிராமர் இருக்கு. பட் என்ன பண்றோம்னா நம்மளும் ஒரு தப்பு பண்றோம். சினிமா பத்தி பேசுறச்ச கிராமர் பத்தி பேச மாட்டோம்.
கர்நாடிக் மியூசிக் பத்தி பேசச்ச முதல்ல கிராமரை பத்தி பேசுறோம், அதை கொஞ்சம் நம்ம நிறுத்துறோம். முதல்ல வந்து கேட்கறத பத்தி பேசலாம், அவ்வளவுதான் பண்ணும். இத வந்து மாத்தணுமோ, இது ஈஸி ஆக்கணும் அப்படின்னு நான் நம்பல. இத போய் கேட்கிற ஒரு ஹேபிட், லிசனிங் ஹேபிட்டை எத்தனை பேருக்கு போய் சேர்க்க முடியுமோ நம்ம சேர்க்கலாம். அதுல இருந்து என்ன வருதோ பார்க்கலாமே. எளிமைப்படுத்துவதுங்கிறதுல முக்கியமான விஷயம் மொழி. சோ அவனுக்கு புரிந்த மொழியில பாடினா அவன் கேட்பான் இல்லையா? இது எனக்கு ஒரு டபுள், என்னோட பிலாசபில அது ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் அப்படின்னுவாங்க. தமிழ்ல பாடுறது நிச்சயமா பாடலாம் சார், தப்பே கிடையாது. நான் இல்லன்னு சொல்லு, தமிழ்ல பாடுறேன், தெலுங்குல பாடலாம், எங்க வேணா பாடலாம். நான் வந்து ஈஸி ஆக்குறது தமிழ்ல பாடுறதுனால அது ஈஸி ஆக்குறோம்ன்றது குறைஞ்சபட்சம் அது ஒரு ஈஸி ஆக்குறோம் இல்ல. தமிழ்லயும் ரொம்ப தமிழ்லயே வந்து நம்ம நல்ல சங்கீதத்தை பாடிட்டே இருக்கலாம், அது ஈஸி ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனையா இருக்கலாம், இல்ல முத்துத்தாண்டவர் கீர்த்தனையா இருக்கலாம், பாப விலாச முதலியா இருக்கலாம், பாபநாசம் சிவன் இருக்கலாம். அவங்க எல்லாம் ஹார்ட் கோர் கர்நாடிக் மியூசிக் நம்ம சொல்லணும்னா சோ அந்த தமிழ்ல நிச்சயமா பாடலாம். பட் அதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்றது என்னன்னா, அவங்களுக்கு போய் முதல்ல சேரச்ச தமிழ்ல நிச்சயமா போய் சேர்ந்து அதுக்கு பழக்கப்படுத்தி அப்புறம் அப்படியே மிச்சதெல்லாம் கேட்கறது கொண்டு வரலாம். பட் நம்ம அதுல வந்து இந்த பாஷை பிரச்சனை இல்ல, அது அதுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமா பாடலாம் நினைக்கிறீங்களா? நான் அது சொல்ல மாட்டேன். ஜனரஞ்சகமா பாடுறதுன்னா என்ன சார் அர்த்தம் எனக்கு புரியும். மகாராஜபுர சந்தானம் வந்து ஜனரஞ்சகமா பாடிதான் பெரிய கூட்டத்தை இழுத்தார். அது வந்து நான் வந்து ஜனரஞ்சகமா பாடுறது எதுன்றது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஜனரஞ்சகம்ன்றது ஒருத்தருக்கு மாறும் சார். ஒரு கலைஞனுக்கு இந்த இசை ஒரு மாதிரி ஜனரஞ்சகம், இன்னொரு இசை இன்னொரு மாதிரி ஜனரஞ்சகம். ஜனரஞ்சகம்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு பிக்ஸ்ட் பிராக்கெட். நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதுதான் கர்நாடக இசை உருவம், அதுக்குள்ள இருக்கிற உயிர், அதை விட்டு கொடுக்காம நீங்க எந்த மொழியில வேணா பாடுங்க, அதை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா நீ வந்து இன்னொருத்தருக்கு போய் இந்த இசை சேரணும்னா இந்த இசை என்னன்னு ஒரு உண்மையா ஒரு நிஜமா கொடுக்கணும். அவனுக்கு ஒரு பொய்ய கொடுத்துட்டு இது உனக்காக ஈஸி பண்ணிருக்கேன், இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஏதாவது படிக்கணும்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு வரணும், அதுக்காக நான் ஈஸி பண்ண முடியாது. சரி, குன்னக்குடி வலையப்பட்டியும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிலாம் ஒரு 3000 கச்சேரிக்கு மேல பண்ணாங்க, அந்த வழி சரியா? ஏன் ஒப்பீனியன்ல இல்ல சார். ஏன்? ஏன்னா அவர் குன்னக்குடி அதோட உருவத்தையே கொஸ்டின் பண்ணார். எனக்கு அங்கதான் கருத்து வேறுபாடு தான். அவர் பெரிய வித்வான்றது வேற விஷயம், கருத்து வேறுபாடு. நீங்க இப்ப சந்தானம் எடுத்துனீங்க, ஒரு பொண்ணோடு கூடிய நல்ல எக்ஸாம்பிள். ஆக்சுவலா நீங்க சொன்ன கம்பேரிசன் என்னோட கருத்து சொல்றதுக்கு, சந்தானம் ஜனரஞ்சகமா பாடினார், அவருக்கும் நிறைய கூட்டம் வந்தது, நிறைய பாடினார். தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகால பாட. ஆனா ஒரு பேசிக் லெவல்ல கர்நாடக இசையோட உருவத்தை கம்ப்ளீட்டா கான்ஸ்டன்டா வச்சுட்டாரு. அது நம்ம சொல்லணும். எனக்கு அவர் இசை பிடிக்கிறதா பிடிக்கிறது வேற விஷயம். ஆனா இந்த உண்மையை எல்லாரும் ஒத்துண்டே தீரும். குன்னக்குடி என்ன பண்ணாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி கர்நாடக இசை வந்து அதுக்குள்ள ஒரு சினிமா பாட்டு வாசிக்கிறதோ அது கொண்டு வந்து அப்படிதான் சார் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்மளே ஒரு ஜட்மெண்ட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் அநியாயங்கிறேன். அவங்களை வந்து முள்ளுமா அவங்களை வரத்துக்கு நம்மளுக்கு பேஷண்டா இருக்கலாங்கிறேன். அந்த உருவத்தை விட்டு கொடுக்காம எல்லாருக்கும் போய் சேர முடியும்ன்றதுதான். அதுக்குள்ள நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா பாடலாம், இப்ப நிறைய ஸ்வரமா பாடலாம். நானே பாடிருக்கேன் சார் நிறைய ஸ்கூல்ல. நான் வந்து எனக்கு நிறைய கார்பரேஷன் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடிருக்கேன், நானும் வில்லேஜஸ்ல பாடிருக்கேன். என் ஒப்பீனியன்ல வந்து இது தேவை, நான் சினிமா பாடி நடுவில் பாடினாதான் அவங்க கேட்பான்னு சொல்றது பொய் சார். நான் பாத்திருக்கேன் ஒரு 20 வருஷம் சோமப்பிள்ளை பண்ணலையா, நீங்க சொன்ன சோமப்பிள்ளையே பண்ணாரு. எத்தனை ஒரு ஸ்வரம் பாடினா, ஒரு ராகம் பாடி ஒருத்தர் உட்கார வச்சார் சார். அவர் பாடின தோடி யாராவது வேற ஏதாவது தோடியோட குறைச்சல இல்ல, எப்படி சார் உட்கார வச்சார்? அங்கதான் சோமுக்கும் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் வித்தியாசம். அவ்வளவுதான் என்னோட ஜஸ்ட் கருத்து. வேற அவங்க அந்த பாத்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சரி, கோயில்கள் மூலியமா கச்சேரிகள் கொண்டு வர கேள்வி அடுத்து வருவீங்க முதலே தெரியும். சொல்லுங்க. கோயில்கள் மூலியமா தான் நிறைய கச்சேரிகள் கொண்டு வர்றாங்கிறீங்க. நீங்க நிறைய கோயில்கள்ல பாடிருக்கீங்களா? நிறைய எக்கச்சக்கம். தமிழ்நாட்டுல கிடையாது சார். நான் வந்து இன்ஃபேக்ட் ஒரு 6 வருஷத்துல நான் கேரளால நார்த் டு சவுத் பாடாத கிராமம் கிடையாது. இப்ப கூட கேரளால நீங்க போய் கேளுங்க, நான் பிரிட்டி மச் பாடாத கிராமமே கிடையாது. அத்தனை கோயில்ல பாடி. தமிழ்நாட்டுல நிறைய பாடி. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல கோயில் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் கச்சேரி கூட்டம் வராதுன்னு சொல்றீங்களா? என்ன இல்ல, தமிழ்நாட்டுல கோயில்ல கச்சேரி நடத்துறது குறைச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு மிஸ்டேக் சார். கர்நாடக இசை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னா, இப்ப நிறைய பேர் இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சேரணும்னா கோயில்ன்றது ஒரு ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி மட்டும் கிடையாது. கோயில்ன்றது ஒரு கலைக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்ட ஏன் சார் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணிருக்காங்க, தூண்கள் பண்ணிருக்காங்க. ஏன்னா அழகு, கோயில்ன்றது ஒரு அழகு சார்.
அந்த அழகை நம்ம கொண்டாடுறோம். கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, அழகுக்கு பக்தி இருக்கும் சார் எல்லாருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் சார் எல்லாரும் ஒரு கோயிலுக்குள்ள போனானா அந்த தூணை பார்க்காம இருக்க மாட்டேன் சார். அவன் என்ன மதம் வேணா இருக்கணும் சார். அதுதான் சார் மனுஷன், அதுதான் சார் உள்ள, அதுதான் சார் உண்மை. அங்க போய் இசை இல்லாம இருந்தா எப்படி சார்? தமிழ்நாட்டுல குறைச்சிட்டாங்க, சில இடத்துல நடக்கிறது இல்லன்னு சொல்லல. பட் இன் ஜெனரல் தமிழ்நாட்டுல ஒரு லாஸ்ட் ஒரு 3 decades சொல்லலாம், கோயில்ல கச்சேரி அதை கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். நானும் என்னோட ஒய்ஃப், அவங்களும் மியூசிஷியன், கர்நாடிக் மியூசிஷியன் சங்கீதா சிவகுமாரும் கலாச்சார மறுமலர்ச்சின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சோம். பண்ணிருக்கோம் நாங்க கோயில்ல கச்சேரிகள் பண்ணிருக்கோம். தஞ்சாவூர் ஜில்லையில பண்ணிருக்கோம், இந்த திருவள்ளூர்ல பண்ணிருக்கேன், அப்புறம் படைவீடுல பண்ணிருக்கோம், அப்புறம் திருக்குறுங்குடியில பண்ணிருக்கோம். சோ எங்களோட பாயிண்ட் என்னன்னா, கோயில்களிலும் எல்லா இசையும், அங்க கர்நாடிக் மியூசிக் மட்டும் இல்ல, அங்க நாங்க வந்து கூத்தும் வச்சிருக்கோம், கர்நாடிக் மியூசிக்கும் வச்சிருக்கோம், டான்ஸும் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க கச்சேரி மேடைகள் இந்த ஃபார்மேட்டை வந்து அடிக்கடி உடைக்கிறீங்க. உதாரணமா கச்சேரியில ஆரம்பத்துல பாடுற வர்ணத்தை வந்து நடுவுல பாடுறீங்க. வர்ணம்ங்கிறது பெரிய விஷயம், அது வார்மிங் அப்பா யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு 70-80 வருஷமா, எனக்கு தெரிந்து ஒரு 70-80 வருஷமா இந்த ஃபார்மேட் மெதுவா வந்து ஒரு இவால்வ் ஆகி வருது. இவால்வ் ஆகல, 70 வருஷமா அதே மாதிரி இருக்கு. சரி, நிறைய மாற்றங்கள், பெரிய மாற்றம் எல்லாம் கிடையாது. சரி, துக்கடா செக்ஷன் ஜாஸ்தி, அதை விட பெரிய மாற்றம் கிடையாது. சரி, இந்த ஃபார்மேட் வந்திருக்கு. இந்த ஃபார்மேட் வந்திருக்கும் போது நான் ஃபார்மேட்டை உடைப்பேங்கிறது, நீங்க வர்றத நான் வந்து நடுவில் பாடலாம் தப்பு இல்லைங்கிறீங்க. புகழ்பெற்ற மியூசிக்காலஜிஸ்ட் BN சுந்தரம் என்ன சொல்றாங்க, மங்களத்தோட முதல்ல பாடலாமே, அருணகிரிநாதரோட திருப்புகளோட முதல்ல பாடலாமே, அதுலயும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதையும் கடைசியில் பாடணும் என்று கேட்டார் என்கிட்ட. அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் இதுக்கு சொல்லுவேன், நான் வந்து ஏதோ ஃபார்மேட்டை உடைக்கிறதுக்காக ஃபார்மேட்டை உடைக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சு கூடாது. இது வந்து எனக்குள்ளேயே இருந்த ஒரு, இப்ப கூட நடந்துட்டு இருக்கிற ஜெர்னி தான். இதுக்கு எனக்கு எல்லா விடையும் கிடைச்சிருத்து, நான் ஆன்சரோட உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நிறைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும், அதுக்கு இப்போ பதில் இதுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு டைம் இல்லை. பட் நான் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் போடுறேன். ஃபார்மேட்னா என்ன, உருவம்னா என்ன, ஃபார்ம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இசையோட உருவம்னா என்ன, கர்நாடக இசையோட உருவமும் அது இப்ப நம்ம ஸ்டேஜ்ல பாடுற உருவத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா, இல்லாட்ட நம்ம ஸ்டேஜ்ல பாடுற உருவத்தினால கர்நாடக இசை உருவத்துக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருதா, இந்த கேள்விகள் கேட்கணும். இந்த கேள்விகள் கேட்டோம்னா நம்ம பாடுற ஃபார்மேட்டோட ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்ப வர்ணத்தை நடுவுல பாடுறது ஏன் வரணும் நீங்க சொன்னதுனால சொல்றேன். கர்நாடிக் மியூசிக்ல ஒரு 6-7-8 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ் இருக்கு. ஃபார்மேட் தில்லானா, ஜாவளி, பதம், வர்ணம், ஸ்வரஜதி, கீர்த்தனை எல்லாம் வந்து ராகத்தையும் தாளத்தையும் லயத்தையும் டெக்ஸ்ட் சாகித்யமா இருக்கலாம், இல்லாட்ட சொல்லுக்கட்டா இருக்கலாம், எல்லாம் மூணையும் அப்படியே இணைந்து வேற வேற விதமா உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுக்கறது. என்னோட பாயிண்ட் வந்து அது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணணும், அது எல்லாத்துலயும் விஷயம் இருக்கு, அதுக்குள்ள ஆழமா போகணும். அதனால இப்ப வர்ணத்தை வார்ம் அப்பா பாடக்கூடாதுன்னு சொல்லல, பட் வர்ணம் வந்து வார்ம் அப் இல்லைங்கிற அவ்வளவுதான். இப்போ ஒரு விரிபோனி வர்ணம் இருக்கு, பச்சைமரி மாதியப்பாவோட வர்ணம் ரொம்ப ஃபேமஸ் வர்ணம், எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வர்ணத்துல இருக்கிற தைரியம் வேற ஒண்ணுத்தையும் இல்லைன்னு. ஒரு லைன் பாருங்க. இது எப்படி ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இல்ல, அதாவது ஒரு லேண்ட் எடுத்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற மாதிரி இருக்கு. இந்த விரிபோனி வர்ணத்தை ஃபுல்லா பாடணும்னா ஒரு பெரிய ஒரு பெயிண்டிங் பண்ற மாதிரி சார். நான் அந்த பெயிண்டிங் நான் என்ன சொல்ல, இப்படி எல்லாரும் ஒத்துக்கரிச்சேன், அந்த பெயிண்டிங் உள்ள போலாமே. ஓகே, இசையை தாண்டி ஒரு 2 விஷயம் பேசுவோம். இங்க இந்தியன் நீங்க நிறைய கட்டுரைகள் எழுதுறீங்க, அதுல ஒரு கட்டுரையில முஸ்லிம்களுக்கான ஒரு லெட்டர் ஒன்று எழுதிருக்கீங்க, முஸ்லிம்களுக்கு ஓப்பன் லெட்டர் எழுதிருக்கீங்க.
அதுல இந்தியன் முஸ்லீம்னு ஏன் சொல்றாங்கன்னு அதை கொஸ்டின் பண்றீங்க. இந்தியன் முஸ்லீம்ங்கிறதே கொஸ்டின் பண்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏன் வந்து இந்தியன் முஸ்லீம் டேர்ம்ன்றது ராங்கா யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் நீங்க இந்தியன் ஹிந்துன்னு சொல்றீங்களா யாராவது? இல்ல இங்க ஹிந்துஸ் தானே இருக்காங்க. ஏன் ஹிந்துஸ் தான் இருக்காங்க, வேற எங்கேயும் ஹிந்துஸே கிடையாது. வேற எங்க நேபாள் இருக்காங்க. இல்ல அதாவது இந்தியன் ஹிந்துஸ் நம்ம டேர்ம் யூஸே பண்றது கிடையாது. இந்தியன்னா ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் வந்து உலக அளவுல இருக்காங்க. ஹிந்துஸ் வந்து ஒரு சில. அதனால இல்ல சார், என்னோட ஒப்பீனியன்ல என்னன்னா இந்தியன் முஸ்லிம் இங்கிலீஷ்ல வேற, இந்தியன் முஸ்லிம் சொல்றச்ச எப்போதுமே வந்து உங்களோட ஐடென்டிட்டி இஸ் ஆல்வேஸ் வந்து செகண்ட் வேர்ட் இங்கிலீஷ்ல லாங்குவேஜ்ல. சோ when you say that you are enforcing the Muslim identity rather than the Indian identity. முஸ்லிம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்தியன், அதாவது முஸ்லிம்ங்கிறது என்னுடைய மார்க்கம், அது நான் இந்தியாவில் இருக்கேன், என்னோட மொழி தமிழ்ங்கிறாங்க, அவ்வளவுதான். சில பேர் வந்து அதையோ நான் சொன்னது கரெக்டும் சொல்லியிருக்காங்க. முஸ்லிம்ஸே எங்கிட்ட இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அதை பத்தி தமிழ்நாடு முஸ்லிம் பத்தி நான் பேசினேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தோட ஒரு முக்கியமான பிரமுகர் ஜவாஹிருல்லா உங்க கட்டுரையை படிச்சுட்டு அவர் சொல்ற விஷயம் இதுதான். அவருக்கு அப்படி ஒப்பீனியனா இருக்கலாம் சார், பட் அதுக்கு ஆப்போசிட்டா முஸ்லீம் கம்யூனிட்டியும் ஒப்பீனியன் இருக்குன்றது அவருக்கும் தெரியணும். அதாவது அவரோட ஒப்பீனியன் என்னன்னா இந்தியன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லாங்குவேஜ் கொஞ்சம் பார்க்கணும் அதுல. ஏன்னா நான் இந்தியன் முஸ்லிம்னு சொல்றச்ச அதோட எம்பசிஸ் முஸ்லிம்ல வருது, இந்தியன்ல வருது இல்ல. சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா அது நம்ம எஸ்பெஷலி ஒரு ஹிந்துத்வா ஆங்கிள்லயோ ஹிந்து ஆங்கிள்லயோ அது பிளேஸ் பண்றச்ச ஐ எம் பாயிண்டிங் ஃபிங்கர் ஆன் தி ஐடென்டிட்டி ஆஃப் ஹிம் பீயிங் a Muslim rather than him being an Indian. அதனாலதான் இந்தியன் முஸ்லிம் யூஸ் பண்ற டேர்ம் when it is used in public life I feel is a problematic term. It should not be used because the identity is Indian, whether he is Muslim, whether he is Hindu, whether he is Hindu, whether he is Christian. எனக்கு அதை பத்தி கிடையாது. இந்தியன் முஸ்லிம் சொன்னாலும் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? எனக்கு என்ன கெட்டு போச்சுன்னா நிறைய பேர் வந்து அது வந்து they use it as a arrow. It is used as a target. இந்தியன் முஸ்லிம்ன்றது முஸ்லிம் சொல்றது பத்தி இல்ல, மிச்சவங்க யூஸ் பண்றது தான் பிக் ப்ராப்ளம். முஸ்லிம்ஸே அவங்களை சொல்லிக்கிறதுன்றது அவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதே வந்து இவருக்கு சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட் கருத்து சொன்னாங்க. நீங்க சொல்றது கரெக்டா சார் சொல்லிருக்காங்க என்கிட்ட. இந்தியன் முஸ்லிம் when I write Indian Muslim, I am enforcing the fact that he is a Muslim who is also an Indian. I would rather say he is Indian. His being Muslim is his personal issue. I am Indian. Me being Hindu is my personal issue. அப்படின்னு அந்த கருத்துல தான் நான் பாக்குறேன். சோ அவருக்கு அப்படி தோணிட்டு அவருக்கு தோணட்டும், அதுல தப்பு கரெக்ட்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, அதுக்கு அப்புறம் முஸ்லிம்ஸ் வந்து உலக அளவில் நடக்கிற பல வன்முறைகளை கண்டிக்கிறதே இல்லை இங்க உள்ள முஸ்லீம் அப்படின்னு சொல்றீங்க. பெஷாவர்ல நடந்த போது இவங்க யாரும் கண்டிக்க அப்படி சொல்லல. பட் சொல்லுங்க உங்க கேள்வி. பெஷாவர்ல நடந்த ஒரு பெரிய மெசாக்கர் நடந்தது, அதை வந்து இந்த முஸ்லீம் கண்டிக்கல. அது உலக அளவில் வன்முறைகள் நடக்கும்போது இங்க உள்ள முஸ்லீம் கண்டிக்கவில்லை அப்படிங்கிறீங்க. இல்லையே, நாங்க நிறைய கண்டிக்கிறோமே. அதெல்லாம் அவங்க என்கிட்டயே சொன்னாங்க. நீங்க சொன்னவரே எனக்கு மெயில் அமைச்சிருக்காரு, அதை பத்தி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதாவது நான் சொல்ற பாயிண்ட் கண்டிக்கிறதுனா அதான் எதுக்கு எல்லாத்தையுமே கண்டிச்சே இருக்க முடியுமா? ரொம்ப நல்ல பாயிண்ட். நீங்க நல்ல வேலை நீங்க அதை கேட்டீங்க, தேங்க்யூ. அந்த லெட்டர் பத்தி கொஞ்சம் நான் பேசணும். ஏன்னா அந்த லெட்டர் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த லெட்டர் நிறைய லேயர்ஸ் இருக்கு. சரி, அந்த லெட்டர் நான் ஏன் எழுதினேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த லெட்டர்ல பிரச்சனைகள் இருக்கா? நான் எழுதினவனே சொல்றேன் அந்த லெட்டர்ல பிரச்சனைகள் இருக்கு, நானே சொல்றேன். ஆனாலும் நான் ஏன் எழுதினேன் அப்படின்னு ஒரு கேள்வி நான் என்னையே தான் கேட்டேன். ஏன்னா அந்த லெட்டர் எழுதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் ஏன் எழுதினா என்னோட ஃபீலிங் என்னன்னா, மெயின் முஸ்லிம் கம்யூனிட்டி ஒரு கார்னர்ட் பொசிஷன்ல இருக்காங்க இன்னைக்கு. ஒரு பக்கம் அவங்க மதத்துக்குள்ளேயே ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போர்சஸ் இருக்கு. நான் இந்தியாவை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன், நான் வெளிநாட்டை பத்தி பேச வேண்டாம். வெளிநாட்டிலேயே முஸ்லீம் எல்லாரும் சேம் இல்லை, எல்லாம் ஒருத்தர் வேற. இப்ப தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்காங்க. திருவள்ளிக்கேணியில் இருக்க முஸ்லீம் வேற, காரைக்காலில் இருக்கிறவங்க வேற எல்லாம். பட் ரெண்டாவது யூ ஹாவ் தி வெரி ஸ்ட்ராங் ஹிந்து போர்சஸ். இந்த ரெண்டு போர்ஸுக்குள்ள என்னோட ஒப்பீனியன்ல மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் மாட்டின்னு இருக்காங்க. எனக்கு என்ன வேணும், எனக்கு ஏன் நான் அதை எழுதினேன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வாய்ஸஸ் கேட்கணும்ன்றதுதான் என்னோட ஒன்லி ரிக்வெஸ்ட். அவ்வளவுதான் சார். அதாவது என்னன்னா முஸ்லிம் கம்யூனிட்டிக்குள்ளே சர்ச்சைகள் வரணும், அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய குரல்கள் கேட்கணும். அவங்கள பத்தி அதை பத்தி அந்த குரலுக்குள்ள நான் இருக்கணும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்பதான் ஒரு டயலாக் வரும். இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் கரெக்ட் ரைட் எல்லாம் கிடையாது. டயலாக் எப்போதுமே நிறைய பேர் ஒரு விஷயத்தை பத்தி சிந்தித்து பேசினாதான் ஒரு நாடு முன்னேறும், எல்லாருமே முன்னேறும். நீங்க வந்து சில விஷயத்துக்கு வந்து உறக்க குரல் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் உறக்க குரல் வெளில கேட்கறது அப்படி சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கலாம், சிலதுக்கு கேட்கல. சிலதுக்கு வந்து குறைச்சலா கேட்டதுன்னா நீங்க அன்னெசரியா வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போர்ஸஸ்க்கு இன்னும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்ற. இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுக்குறீங்க.
அந்த பலத்தை கொடுக்காதீங்கன்றா. சரி, நீங்க எப்ப எது பேசினாலும் அது சர்ச்சை ஆகுது. சர்ச்சைகள் உங்களை தேடி வருதா அல்லது சர்ச்சை ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நான் முதல்ல சொன்னதான் திருப்பி சொல்லுவேன். நான் கேட்கிற கேள்வி எல்லாம் எனக்குள்ள நானே என்னையே கேட்டுக்கிறதா கேள்வி. எனக்கு எனக்கு பர்சனலா என்ன எனக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தா நான் தனியா இல்ல, நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறோம், நம்மளுக்கே தெரியுது. சோ இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுனால சர்ச்சை ஆறதுனால நான் சர்ச்சைக்காக நானும் போலங்க, எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த கேள்விகள் எல்லாரும் கேட்கணும் தான் கேட்கறேன். அவங்க கொடுக்கற விட நான் கொடுக்கற விட வேற மாதிரி இருக்கு. ஆனா முன்னேறலாம் எல்லாரும். இதை கேட்காம நான் இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, பிரஷிங் இட் அண்டர் த கார்பெட் அப்படின்றாங்க. அது பண்ண வேண்டாங்க. அது ரொம்ப நாளா நம்ம பண்ணி நம்ம சொசைட்டிலேயே எப்போதுமே ரொம்ப டீப்பா இருக்கிற பிரச்சனைகள்லாம் கார்பெட் அடியில தள்ளிடுவோம். நம்மளுக்கு அந்த பழக்கம் ஜாஸ்தி. அது கொஞ்சம் மாறணுங்க. பரவாயில்ல, பிரச்சனையா இருந்தா அவரு இப்ப டிஎம் கிருஷ்ணா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஃபிகர் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டோம். இது டிஎம் கிருஷ்ணா பத்தி இல்ல. நீங்க டிஎம் கிருஷ்ணா விட்டுடுங்கன்றா. ஒரு சாரம் உங்களை ஸ்டண்ட் அடிக்கிறார சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நினைச்சுக்கோங்க. நீங்க ஸ்டண்ட் நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்ற இதை பத்தி நீங்க ஆழமா யோசிக்கன்னு அர்த்தம். அப்ப நான் எதுக்கு சார் ஒரு சாரம் சொல்றேன், அவங்க யாரு யோசிக்கிறான், நான் ஏன் சார் உங்களை படுத்த போறேன்? ஸ்டண்ட் யோசிச்சுக்கோங்க, ப்ராப்ளமே கிடையாது எனக்கு. அது உங்க கருத்து. நான் உங்ககிட்ட ஸ்டண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த ஆழத்துக்கு நான் அதை பத்தி யோசிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், யோசிச்சுட்டும் இருக்கேன்னு தெரியும். நான் இன்னைக்கு சொல்ற கருத்துக்கு எப்போதுமே நாளைக்கு வேற ஏதாவது ஒரு வேற ஏதாவது கத்துண்டு வேற ஏதாவது நான் ஒரு அவேர்னஸ் இந்த கருத்தை நான் மாத்துறதுக்கும் நான் தயாரா இருக்கணும். அதுதான் கருத்து. கருத்துன்றது இன்னும் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பொட்டிக்குள்ள போடுற விஷயம் இல்ல, பூட்டிட்டு சாவியை தூக்கி போடுற விஷயம் இல்ல. கருத்துன்றது எப்போதுமே அந்த கருத்துக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு கருத்து. அந்த கருத்து மாறிண்டே இருக்கும். ஒரு மனுஷன் எப்படி வளர்றானோ அந்த கருத்தும் வளரும். சோ அதனால நான் ஸ்டண்ட் நினைக்கிறவங்க நினைச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட நான் ஸ்டண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு எனக்கு டைம் கிடையாது. இவ்வளவு நேரமும் நம்முடைய கேள்விகளுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் பதிலளித்த கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ நடத்தினதுக்கு உங்களுக்கும் தந்தி டிவிக்கும் ரொம்ப நன்றி.